Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 2 Exercise 2.2 இந்த வீடியோல பார்க்கலாம். First question, find x என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 by 6 factorial plus 1 by 7 factorial is equal to x by 8 factorial. So இந்த x ஓட வேல்யூ தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. Solutionல given first எழுதிடலாம். 1 by 6 factorial plus 1 by 7 factorial is equal to x by 8 factorial. இப்போ இந்த 6 factorial எல்லாத்துலயுமே காமனா இருக்கும் ரைட்டா. இப்போ 1 by 6 factorial plus 7 factorial எப்படி எழுதலாம் 7 into 6 factorial is equal to x by 8 factorial. அப்போ 8 into 7 into 6 factorial கொண்டு வரலாம். இப்போ ரெண்டுத்துல இருந்தும் 6 factorial நான் காமனா எடுக்கிறேன் அப்படின்னா 1 plus 1 by 7 மட்டும் தான் இருக்கும் ஏன்னா 6 factorial வெளியே போயிடும் which is equal to x by 8 into 7 into 6 factorial. 6 factorial 6 factorial cancel பண்ணிடலாம். Balance நமக்கு 7 வந்தா 7 7 plus 1 8. 8 by 7 is equal to x by 8 into 7 இருக்கும். 7 7 மே cancel பண்ணிடலாம். Balance நமக்கு 8 is equal to x by 8 இருக்கு. இது ரெண்டுத்தையும் multiple பண்ணலாம். அப்ப x ஓட வேல்யூ 64 ன்னு கிடைக்கும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்துருப்போம். இது ரிப்பீட்டடாக கேட்குற 2 mark questions கவனமாக பார்த்துக்கோங்க. Next question பார்க்கலாம். Evaluate n factorial by r factorial into n minus r factorial when n is equal to 5 and r is equal to 2. Solution la n factorial divided by r factorial into n minus r factorial where n is equal to 5 and r is equal to 2. இப்போ இந்த n ஐயும் r ஐயும் substitute பண்றேன். இப்போ 5 factorial by 2 factorial into 5 minus 2 factorial. இங்க 5 factorial வராது. அப்ப 5 into 4 into 3 into 2 into 1 divided by 2 factorial. 2 into 1 into 5 minus 2 ன்றது 3 factorial. 3 factorial 3 into 2 into 1. 3 to 1 3 to 1 cancel. 2 1s are 2 2s are. Balance நமக்கு வெறும் 10 தான் கிடைக்கும். இதான் நம்மளோட final answer. Understand the factorial expand பண்ணி cancel பண்ணா போதும். Third question, if n plus 2 factorial is equal to 60 into n minus 1 factorial, find n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Questionல கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கேன் n plus 2 factorial is equal to 60 into n minus 1 factorial. n என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ n plus 2 factorial நான் எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதலாம் n plus 2, n plus 1, n minus 1 அப்படியே கம்மி பண்ணிட்டே போகணும். ஏன் n minus வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம்னா இங்கே n minus 1 factorial இருக்கு சரிங்களா. இந்த 60 அப்படியே எழுதிக்கலாம் n minus 1 factorial எழுதிக்கலாம். n minus 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு வரும் இந்த 3 டேர்ம் இந்த சைடு 60 மட்டும் தான் இருக்கும். n plus 2 n plus 1 n. இப்போ இந்த 60-யை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். 60 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 60 into 10 எழுதலாம், 5 into 12 எழுதலாம். கரெக்டா? 5 12 60, 60 1 60, 30 into 2 நம்ம எப்படி வேணா எழுதலாம். பட் இதில் நம்ம 5 into 12 மட்டும் எடுக்கிறோம். ஏன் 5 into 12 எடுக்கிறோம்னா 12 வந்து 4 3s are 12. 12ஓட வேல்யூ 4 into 3. ஸோ இது எப்படி எழுதுவேன்னா 5 into 4 into 3. அப்போ என்னோட வேல்யூ 3, n plus 1 4, n plus 2ன்றது 5. கிளியரா? அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 3ன்னு எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அடுத்த question, fourth one. How many 5-digit telephone numbers can be constructed using the digit 0 to 9 if each number starts with 67 with no digit appears more than once? அப்ப repetition கிடையாது. So எத்தனை digit telephone number? 5 digit. 1 2 3 4 5. 5 digit telephone number. இல்ல first வந்து 6 and 7 கண்டிப்பா வரணும். எனக்கு 0 to 9. இப்போ 0 to 9 மொத்தம் எத்தனை இருக்கு? 0 1 2 3 4 5 6 7 8 9. இல்ல 6 7 வந்து நமக்கு எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ 1 2 3 4 5 6 7 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நான் வந்து ஃபில் பண்றது கரெக்டா. ஸோ இந்த சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 1 தான் வரணும், செகண்ட் பாக்ஸ்லேயும் 1 6 தான் வரணும், 7 தான் வரணும்.
தேர்ட் பாக்ஸில் எனக்கு டோட்டலாக 8 இருக்குது. இந்த 8 பேலன்ஸ் இருக்க நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எழுதலாம். இப்போ அந்த ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா அடுத்தது 7 பாசிபிலிட்டிஸ்லேருந்து இந்த பாக்ஸில் ஒரு நம்பர் எழுதலாம். அடுத்து 6 பாசிபிலிட்டிஸ்லேருந்து இந்த பாக்ஸில் ஒன்று எழுதலாம். 7 6 are 42. 42 into 8 எவ்வளோ? ஸோ 336 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா? எவ்வளோ how many 5-digit telephone numbers வரலாம்னா 336 telephone numbers can be formed. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், how many numbers lesser than 1000 can be formed using the digit 5 6 7 8 and 9 if no digit is repeated? digits repeat ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, how many numbers lesser than 1000, இதுதான் முக்கியம். 1000 விட கம்மியா இருக்கிற நம்பர்ஸ். கிளியரா? லெஸ்ஸர் தென் 1000னா எனக்கு இது 4 டிஜிட் இருக்கு. அப்போ இதை விட லெஸ்ஸர்னா எனக்கு 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் ஆகும். 1s 10s 100. அப்படி இல்லைன்னா 2 டிஜிட் ஃபார்ம் ஆகும். 1s இன்னொன்று 10s. அண்ட் லாஸ்ட்டாக 1 டிஜிட் நம்பர்ஸும் வரும். கரெக்டுங்களா? லெஸ் தென் 1000னா நமக்கு 4 டிஜிட்ல இருந்து கம்மியாக 3 டிஜிட் ஒன்று, 2 டிஜிட் ஒன்று, 1s டிஜிட் ஒன்று, இது மூணுமே நமக்கு வந்து வரும். இப்போ நான் அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 3 டிஜிட் எடுத்துக்கிறேன், அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் சிங்கிள் டிஜிட். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 பார்க்க போகிறோம். கேஸ் 1 வந்து வித் 3 டிஜிட்ஸ். 3 டிஜிட்ஸ் இருக்குன்னா எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ பாக்ஸ் எடுத்துடுங்க. 1s 10s 100. நமக்கு 5 6 7 8 and 9 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 நம்பர் இருக்கு. 5 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 1ஸ்ல 5 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம். ஸோ 5 வழி இருக்கு. அடுத்தது இதில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து 4 தான் எழுதணும். ஏன்னா இங்கே ஒரு நம்பர் எடுத்துட்டோம்ல, அடுத்து 4 நம்பர். அதுக்கப்புறம் இங்கே 2 நம்பர் ஃபில் பண்ண பிறகு 3rd நம்பர். சரிங்களா? 1ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. therefore சொல்யூஷன் எப்படி இருக்கும்? 1ஸ்ல 5, 10ஸ்ல 4 and 100ல 3. ஸோ டோட்டலாக நமக்கு 5 4s are 20, 20 plus 3 60 ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கேஸ் 2 with 2 digit numbers. கேஸ் 2 வந்து 2 digits. 2 digitsல 2 தான். 1s அப்புறம் 10s. இப்போ 10ஸ்லேருந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10ஸ்ல வந்து நான் 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 5 டிஜிட்ல 5 6 7 8 9லேருந்து 5 நம்பர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஒன்ஸ் ஃபில் ஆகிட்ட பிறகு 10ஸ்ல வந்து நான் 4ன்னு எடுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டா போதுமா? ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருமா? 4 into 5 that is 20. இப்போ அடுத்து சிங்கிள் டிஜிட். யூனிட் பிளேஸ்க்கு ரொம்ப சிம்பிள், ஏன்னா ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ நமக்கு என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அதில் ஏதாவது ஒன்று வரலாம். டோட்டலாக 5 6 7 8 and 9 இருக்குன்னா இதில் ஏதாவது ஒன்று வரும். அப்போ 1 2 3 4 5 இருக்குன்னு வைங்க. அப்போ எனக்கு 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ சொல்யூஷன் எழுதும் போது 5 பாசிபிலிட்டிஸ்ன்னு எழுதலாம். 1 2 3 4 5. இப்போ ஃபைனலாக நான் எவ்வளோ இருக்கு, டோட்டலாக எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லணும். கரெக்டா? therefore டோட்டலாக கண்டுபிடிக்கணும்னா சொல்யூஷன் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடைச்சது? 60, அடுத்தது 20, அடுத்தது 5. ஸோ டோட்டலாக 85 நம்பர்ஸ் 1000 விட லெஸ் தேன்ல நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் லெஸ் தேன் 1000 வந்து 85. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்மையில இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்களையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.